ஹலோ கைஸ், டுடே இஸ் அ குட் டே டு ஆல். கடந்த சில நாட்களாக ஹாட் டாபிக் இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமாக கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடக்கும்போது பாகிஸ்தான் நம்மளை ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. இப்போ அவங்க நம்மளை வம்புழுத்துருக்காங்க. அதான் உண்மை. இந்தியாவோட ஸ்டாண்டு என்ன அப்படின்னா, நாங்களாக யாரையும் தாக்க மாட்டோம், ஆனால் எங்கள் மேலே கை வச்சா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற அந்த ஸ்டாண்டை உலகத்துக்கே காட்டியிருக்காங்க நம்ம இந்தியா. பி ப்ரவுட் டு பி அன் இண்டியன். ஏப்ரல் 22, 2025 அன்னைக்கு காஷ்மீரில் பகல்காம் அப்படின்ற ஒரு பிளேஸு, அது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். அங்கே வந்த சுற்றுலா பயணிகள்லாம் அங்கே சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த அந்த நேரம், பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவி வந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளோட மக்களாக கலந்து அவங்க வந்ததே தெரியல. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன மதம், நீங்கள் யார், நீங்கள் என்ன மதம்னு கேட்டு M44 AK-47 ரக துப்பாக்கிகளை கொண்டு அவங்கள கொண்டிருக்காங்க. இதில் என்னென்னா 25 இந்தியர்கள், ஒரு நேபாளி நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. அவங்க எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே அப்படியே கொண்டுட்டு பெண்கள் எல்லாம் உயிரோடு விட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. அவங்க அடர்ந்த காடுகளை ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இப்போது அவங்க பண்ண இந்த செயல் எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த பெண்கள் லைஃப் லாங் கணவன்கள் இல்லாமல் அவங்க அந்த வலியை அனுபவிக்கணும். லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த பெயின் இருந்துகிட்டே தானே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோல்ஜர் அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு அவரை சுட்டு கொன்னுட்டு அவங்க ஒய்ஃப் கெஞ்சிருக்காங்க, என் கணவனை நீ கொன்னுட்ட, என்னையை நீ கொன்று, என்னையே விட்டு வைக்கிறேன்னு கேட்குறதுக்கு, நீ போய் உள்ளே போய் உங்கள் PM நரேந்திர மோடி அவர்கள்ட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி என் கணவனை கொன்னுட்டாங்கன்னு போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டு அவங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்ச பாகிஸ்தான், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அங்கே இந்த செயலை செஞ்சவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா நம்ம எல்லா உலக நாடுகளையும் நம்புது, அங்கே டெரரிசம் இருக்குது, அவங்க அந்த நாடு டெரரிசம் சப்போர்ட் பண்ணுறாங்க, டெரரிசம் அமைப்புகள் நிறையா இருக்குது, இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்க மறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வேறு வழி இல்லாமல் அது தெரிஞ்சிருச்சு இப்போ வெளியில். இப்போ இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிய வருது. நம்ம PM நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க, எங்கள் நாட்டு பெண்களை அவங்க கணவன்களை கொண்டுட்டு அவங்கள விட்டுட்டு நீங்கள் போயிருக்கீங்க, இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு May 7, 2025 அதிகாலை 1:05 1:30 வரைக்கும் ஒரு ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, துல்லிய தாக்குதல். ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிகாலை 1:05 to 1:30 ஒரு 20 to 25 நிமிஷம் ரஃபேல் ரக போர் விமானங்களை பயன்படுத்தி ஒரு ஸ்பெஷல் மிசைல்ஸுங்க, ஸ்கால்ப் EG, ASM ஹேமர், லாய்டரிங் மியூனிஷன் எனப்படுகின்ற ட்ரோன் ப்ளஸ் மிசைல், இதெல்லாம் நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு கருவிகள். இதெல்லாம் பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு 5 தீவிரவாத முகாம், மெயின்லேண்ட் பாகிஸ்தானில் ஒரு 4, மொத்தம் 9 தீவிரவாத முகாம்களை அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணியாச்சு. இப்போ உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நேமிங் என்ன ரீசன் அப்படின்னா, சிந்தூர் அப்படின்றது ஹிந்தி வேர்ட். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மேரேஜான பெண்கள் தன் கணவன் கூட இருக்காங்க அப்படின்றத அந்த குறிக்கிற மாதிரியான ஒரு பொட்டு குங்குமம் வைப்பாங்க. ஸோ அதை குறிக்கும் விதமாக பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, இதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சு அவங்களுக்கு நம்ம அவங்களுக்காக இதை பண்ணதா சொல்ல. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேரில் பெண்களுக்கு நியாயம் கேட்கும் விதமாக இப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறதா சொல்லப்படுது. இதில் என்னென்னா, நம்ம பயன்படுத்தின அந்த வெப்பன்ஸ், அந்த தொழில்நுட்பத்தை பாகிஸ்தானால் சமாளிக்கவே முடியலைங்க. அந்த ஸ்கால்ப் EG அப்படின்ற அந்த மிசைல் பார்த்திங்கன்னா ஒரு 560 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய ஒரு மிசைல். எதிரிகளுடைய ரேடாரில் கண்ணில் படாமல், சவுண்டே இல்லாமல் துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைலை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ASM ஹேமர் அப்படின்றது ஷார்ட் டார்கெட், ஒரு 75 கிலோமீட்டர் ரேஞ்சு போகக்கூடிய ஒரு மிசைல் தான் அது. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்ப்ளோஷன் ஸ்ட்ரென்த் உடையதுங்க. ஸோ அதை கொண்டு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ட்ரோன் ப்ளஸ் மிசைல் அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ட்ரோன் அப்படின்றது அந்த கண்காணிப்பில் ஈடுபடக்கூடிய ஒரு கருவி. அது கண்காணிச்சிட்டே இருக்கும், எதிரிகள் கண்ணில் படாது, ரேடாரில் படாது, கரெக்டாக டார்கெட்டை பார்த்தோன்னா அதுவே விழுந்து வெடிச்சிடும். அது ஒரு அன்மேன்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி அதிகாலையில் பாகிஸ்தானை அப்படியே கதிகலஞ்ச வச்சாச்சு.
அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப அவங்க தாக்குதல் இப்போ ரீசெண்டாக நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட S-400 எனப்படுகின்ற எதிரி நாட்டிலேருந்து ஏவுகணை நம்ம நோக்கி வந்தாலும் அதை தடுத்து அழிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பத்தையும் இந்தியா நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். S-400 அப்படின்னு சொல்லப்படுது. அது பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக அதாவது ஒரு ஒரு கூட்டமாக மிசைல் வந்துக்கிட்டே இருக்குது. அழகாக போய் அடித்து நகர்த்தி அப்படியே தடுத்து நடுவானிலேயே காலி பண்ணிட்டு வந்துடுது. ஸோ அந்த S-400 அப்படின்றது ஒரு கேடயம் மாதிரி நமக்கு பயன்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளவும் நம்ம ஒரு அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி இவங்கக்கிட்ட இவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கா அப்படின்னு உலக நாடுகளே பார்க்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம பயன்படுத்தி பதிலடி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் சிறப்பம்சம் என்னென்னா, நம் நாட்டினுடைய முப்படைகளும் இணைஞ்சு இந்த ஆப்ரேஷனை செஞ்சுருக்காங்க. இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஃபீல்டில் இறங்கி அடிச்சிருக்காங்க. இந்தியன் நேவி வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வைலன்ஸில் நல்லா உதவியிருக்காங்க. அந்த கடல் சைடு இல்லைங்க, சீஷோர் சைடு ஃபுல்லாக அப்படியே சர்வைலன்ஸ்லேயே இருந்திருக்குது. இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது 3 ஃபோர்ஸுமே வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கேட்டு 3 ஃபோர்ஸும் சேர்ந்து நம்ம நாட்டை வந்து ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான், அவனை எதாவது பண்ணணும், நம்ம இந்த ரிப்ளை கொடுக்கணுன்ற அந்த வெறியோட சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாட்டு பெண்கள் கோழை கிடையாது, நீங்கள் அவங்க கணவங்களை சுட்டு தள்ளிட்டு உங்களுக்கு ஒரு பயத்தை காட்டியிருக்கீங்க, எங்கள் நாட்டு பெண்கள் பயந்தவங்க கிடையாது, கோழை கிடையாது, பார்த்துக்கோங்கடான்னு சொல்லி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்தி முடிச்சுட்டு இந்த உலக நாடுகளுக்கு ப்ரீஃப் பண்ணுறது யாருன்னா 2 பெண் உயர் அதிகாரிகள். விங் கமாண்டர் ஒரு ஆள், லெப்டினன்ட் கலோனல் ஒரு ஆள். ஸோ அந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் மத ரீதியிலானது அப்படின்னு வெளிப்படையாக தெரியுது. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாகவும் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கோம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்தவர்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடு அப்படின்றத எடுத்துக்காட்டும் விதமாக தான் இது இருக்குது.